ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SM சேனல். இன்றைக்கி வெஜிடபிள் பர்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்லித்தரேன். எப்படின்னா நாங்கள் இப்படி தான் நாங்கள் வீட்டில் செய்வோம். அதை மாதிரி நான் எப்படி செய்கிறதுன்றதை சொல்லி காட்டுறேன். இப்படி 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 ரெடிமேடாகவே இப்படி பன் விற்கிறாங்க, பர்கர் பன்னுண்டு. ஃப்ரோசனும் இருக்குது, இப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுனால சூடு பண்ண தேவையில்லை, மைக்ரோவேவில் வைக்க தேவையில்லை. வாங்க எப்படி என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இப்படி பர்கர் பன், இது சலாட் வந்து இப்படி நீட்டமாக கட் பண்ணால் கடிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன், டொமேட்டோ, இந்த பண்ணுக்கு தேவையான அளவு டொமேட்டோ, 2 டொமேட்டோ. இந்த சீஸ் வந்து இப்படி இருக்கும், பர்கர் சீஸ்ன்னு சொல்லி இப்படி இருக்கும், இப்படி இப்படி பொலித்தீன் கவரில் வரும் பர்கர் சீஸ். இது வெஜிடபிள் பர்கர், அதாவது இன்றைக்கி வெஜிடபிள், அதாவது ஃபிஷ் அதுகளில், பீஃப் அதுகளில் இருக்கும். இது வந்து வெஜிடபிளில் இப்படி வரும். ஃப்ரோசனில் தான். இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு பர்கரில் வச்சு சாப்பிட்லாம். மற்றது கெச்சப், டொமேட்டோ கெச்சப், மயோனஸ், சிப்ஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். இதில் தான் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஓகே, இப்போ நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். 6 to 7 காட்டுது எவ்வளோ இந்த சிப்ஸ் பொரிக்கிற தேவையான நேரம். 6 to 7. இதில் வந்து 6 to 7க்கு நேரம் 180 இருக்குது. இங்கே 180க்கு நேரம் நாங்கள் விட்டுருக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரை ஆனதுமே அதுவுமே ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆயில் சூடாகட்டும். அது வரைக்கும் நாங்கள் இதில் வந்து தேவையான அளவு சிப்ஸ் இதில் போட்டு வச்சுக்கொள்ளுவோம். இதில் ஃபுல்லாக போட தேவையில்லை, ஒரு ஹாஃபாக போட்டால் காணும். ஹாஃப் போட்டு பொரிச்சு நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்படி பர்கர் சிப்ஸ் வந்து நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்து இப்படியே கொடுக்கலாம். அதாவது வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் கூடவும் சாப்பிடலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு இது. பாருங்கள், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகி வருது. இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஃப்ரை ஆகிட்டுது. ஃப்ரை ஆனதும் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என்ன வடியும் வரைக்கும் இப்படி இந்த ஸ்டாண்டில் வைப்பேன். ஓகே, இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த பர்கர், வெஜிடபிள் பர்கரை ஃப்ரை பண்ணுவோம். முதல் இந்த 4 போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். பாருங்கள், ஃப்ரை ஆகிருக்குன்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரை ஆச்சு.
வாங்க இப்போ பர்கர் செய்கிறன்றதை காட்டுறேன். இந்த பர்கரை டெக்கரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மயோனஸ் போட்டலாம். கொஞ்சம் காணும். நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பர்கருக்கு வைக்கலாம். அதுக்கு மேலே நாங்கள் தேவையான இந்த டொமேட்டோ, சலாட், ஓகே, இதுக்கு மேலே இந்த ஆனியனை வைக்கலாம். இதுக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த சீஸை வைப்போம். சீஸுக்கு முதல் கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கொள்ளலாம். கெச்சப், டொமேட்டோ கெச்சப். இதுக்கு மேலே இந்த சீஸை வைக்கலாம். இதுக்கு மேலே இந்த பண்ணை வச்சுட்டு இப்போ என்னென்னா இந்த சீஸ் வந்துட்டு மெல்ட் ஆகல. கொஞ்சம் இந்த மெல்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 செகண்ட் நாங்கள் மைக்ரோவில் வச்சு எடுத்தோம்னா இந்த சீஸ் நார்மலாக மெல்ட் ஆகி வந்துடும். அது பிறகு சாப்பிட ரெடி ஆகிடும். நான் மைக்ரோவில் வச்சு காட்டுறோம். பாருங்கள் ரெடி ஆகிட்டுது. இது வந்து சின்ன குழந்தைகளுக்கோ பெரியவங்க கூட சாப்பிடலாம். லஞ்ச் டைம் எடுத்துக்கொள்ளலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த சிப்ஸ் பொரித்து இந்த கெச்சப் போட்டு சாப்பிட கொடுத்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.